ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்றே என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், பாவம் மரணம் என்கிற இந்த பிரமாணம் இந்த உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்தில் 2 வகையான பிரமாணங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பாவம் ஒரு பிரமாணம், மரணம் என்கிறது ஒரு பிரமாணம். அந்த பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்திலிருந்து என்னை இந்த கிறிஸ்துவனுடைய ஆவியின் பிரமாணம் விடுதலையாக்கிற்று என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம்னா என்னது, இதை குறித்து வேத புத்தகத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தால், ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கே ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது அதை எபிரேய வார்த்தையில் மாவோத் தமூத் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மாவோத் அப்படின்னா என்னது, அந்த வார்த்தையினுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த என்ன அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரியலாம். அதாவது மாவோத் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம பிரித்து பார்த்தோம்னா எபிரேய வார்த்தைகளை, உதாரணத்துக்கு இப்போ நம்ம மரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மரணத்தை அர்த்தம் என்னங்க, மரணம்னா என்னங்க அப்படின்னு சொன்னால் செத்து போயிட்டாருன்றாங்க. செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது ஓகே, செத்து போயிட்டார். ஆனால் பைபிள் மரணம் அப்படின்னு சொல்லுதுன்னா உயிரோடு இருக்கிற ஆளை மரணம்னு எப்படி சொல்ல முடியும்? பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது, ஆனால் எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மரணம் அப்படின்ற அந்த வார்த்தையை வேத புத்தகம் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்குது என்பது நம்ம முதல்ல விளங்கணும். இப்போ எபிரேய வார்த்தைகளுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. என்ன சிறப்பு தன்மை அப்படின்னு சொன்னால், மரணத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொன்னால் மரணம், இந்த மரணம்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கான டெஃபனேஷன்ஸுக்கு நாம் தான் அதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. ஆனால் எபிரேய வார்த்தைகள் அப்படி கிடையாது. எபிரேய வார்த்தைகளில் மரணம், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இப்போ தமிழில் மாக்கு ஒரு அர்த்தம் கிடையாது, ராக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. ஆனால் எபிரேய வார்த்தைகள் அப்படி கிடையாது. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தங்களை இணைக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய விளக்கங்கள் நமக்கு கிடைச்சிருது. உதாரணத்துக்கு பாருங்கள், மாவோத் அப்படின்ற அந்த வார்த்தையில் மெம் என்கிற வார்த்தை முதல் வார்த்தையாக வருகிறது, வவ் என்கிற வார்த்தை 2வது வார்த்தையாக வருகிறது, டவ் என்கிற வார்த்தை 3வது வார்த்தையாக வருகிறது. அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? மெம் என்றால் வாழ்க்கையின் ஓட்டம் என்ற அர்த்தம். பாருங்க, அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம். அப்போ வவ் அப்படின்னா என்னன்னா இணைந்து போகுதல், சேர்ந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். தவ் அப்படி என்னால் பிரிந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்கே ஆண்டவர் ஆதாமை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், இதை நீ சாப்பிடுகிற நாட்களிலே உன் வாழ்க்கையானது வேறொன்றோடு கூட இணைந்து பிரிந்து அங்கு சென்று விடும் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே சொல்லப்பட்ட அந்த மாவோத் என்கிற வார்த்தை என்னுடைய அர்த்தம் என்னால், இதுவரைக்கும் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தில் இருந்து கொண்டிருந்த உன்னை வேறொன்று ஆளுகை செய்யும், அதோடு கூட நீ இணைந்து நீ செல்ல வேண்டியது இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனை விட்டு பிரிந்து வேறொரு ஆளுகைக்கு கீழே போய் விடுவாய், வேறொன்று உன்னை ஆளுகை செய்யும். அப்போ பாருங்க, இன்னைக்கு இந்த பாவம் மரணத்தில் சிக்கப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு அடுத்து என்ன நடக்கணும்னு சொல்லி, அவனுக்கு என்ன தீமை வரணும்னு சொல்லி தேவன் பிளான் பண்ணுறது இல்லை. தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். அங்கே நீ வேறொரு பிரமாணத்துக்குள்ளே போய்விட்ட, இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், அடுத்து என்ன தீமை வரணும். இன்னைக்கு உட்காந்து தேவன் தீமையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஏனென்றால் அவரை நாம் நல்லவர் என்று சொல்லுகிறோம். அதனால தான் அங்கே ஆதாம்கிட்ட சொல்ல, இதை புசிக்கிற நாளிலே நீங்களாக அந்த உடன்படிக்கைக்கு கீழே போயிடுவீங்க, அதோடு கூட இணைந்து போய் விடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்த மாவோத் அப்படின்ற அந்த காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விரும்பத்தகாத காரியங்களை, அவனுக்கு பிடிக்காத காரியங்களை, அவனுக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய காரியங்களை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் தீமை, ஏன் வேதனை, ஏன் கண்ணீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வேறொரு ஆளுகைக்கு கீழே இருக்கிறீர்கள். அங்கே மாவோத்து நடந்திருக்கிறது. அதைத்தான் வேத புத்தகம் மரணம் என்று சொல்லுகிறது. அப்போ மரணம் என்றால் தேவனை விட்டு நீ பிரிந்து போயிருக்கிற, பிரிந்தது மாத்திரமல்ல வேறொருவனுடைய ஆளுகைக்குள்ளே நீ போயிட்ட. அதைத்தான் பவுல் சொல்கிறார், பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்னை ஆளுகை செய்து கொண்டு இருந்தது என்று சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தேவனுடைய கண்ட்ரோலில் இல்லாத ஒரு வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுதான் மாவோத். அதனால தான் நான் அங்கே சங்கீதக்காரன் 23:4 கூட சல்மோவாத் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே மரண இருள், அதுதான் சல்மோவாத் அப்படின்ற அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நாம் தேவனோடு இருக்கிற உறவை நாம் விடுகிறோமோ, எப்பொழுது தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நாம் இழக்கிறோமோ, அப்பொழுதே வேறொரு பிரமாணம் நம்மக்கிட்ட இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரமாணம் இயங்காது. இந்த வாழ்க்கை ஓட்டம் பிரிந்து வேறொன்றோடு கூட சேர்ந்து விட்டது என்று சொல்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற தீமைகள், பொல்லாப்புகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து நான் எப்படி விடுதலை அடைய முடியும் என்றால், முதலாவது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை உங்களாலோ என்னாலோ ஜெயிக்கவே முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தான் அந்த மாவோத்தில் இருந்து ஜீவனுக்குள்ளே உங்களை வழி நடத்துகிறது. அதனால் இந்த பிரமாணத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததிகளும் நன்றாய் வாழ ஆசைப்பட்டீர்கள் என்றால், இந்த மரணம் மாவோத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நிச்சயமாக எனக்கு விடுதலை கொடுக்கும் என்று விசுவாசியுங்கள். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.